அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே இடத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் நேரம் எப்போது? இந்த கிரக சேர்க்கையால் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க போகும் விளைவுகள் என்ன? துலாம் ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக கணிக்கப்பட்ட பலன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட 6 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகின்றன. அந்த வேளையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான யோக வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் இந்த 6 கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற 3 கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் 90% மேல் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிவிட்டார். அதற்கு பிறகு 2 மாதத்திற்குள்ளாக ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே குருவினுடைய அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பது மிக சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்க அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அஷ்டமஸ்தனியின் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி காலகட்டத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக துல்லியமாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சரியாக தற்போது விரயஸ்தானத்தில் வலம் வந்தாலும் 6 கிரகநிலைகளின் இணைவிற்கு பிறகு சரியாக 1 மாதத்திற்குள்ளே விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர போகிறார். எனவே அமோகமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. கேதுவின் அமைப்பும் எதிர்மறையான சிந்தனைகள், வீண் விரய செலவுகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதோடு மனித வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியையும் யோக பல வாய்ப்புகளையும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். செவ்வாயும் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் நேர்கதியில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே செவ்வாயினுடைய அமைப்பும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் திட்டமிடக்கூடிய காரியங்களை துரிதமாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. இப்படி குரு, கேது மற்றும் செவ்வாயின் அமைப்பு இருக்க மற்ற 6 கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என இந்த 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்க போகின்றன. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி அதற்கு பிறகு வலுவாக கிடைக்க போகிறது. சுமார் 3 ஆண்டுகள் வரை அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பலம் வர போகிறாருங்க. இந்த வேளையில் அவருடன் இணைந்து 6 கிரகநிலைகள் 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பது அமோகமான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை முற்றிலுமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், அலைச்சல்கள், கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், காரணமின்றி சந்தித்து வரக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் போன்ற அனைத்தும் முற்றிலுமாக தவிடுபடி ஆவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகக்கூடிய தருணமாக அமைந்துள்ளது. எனவேதான் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக அமோகமான யோகத்தை சந்திக்கலாம். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சனி அமர்வது அமோகமான யோகத்தை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும்
உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு போன்றவை சாதகமாக அமையும். திட்டமிடுதலை காட்டிலும் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என விரும்பிய அனைத்து வகையான மாற்றங்களும் உறுதியாக நல்லபடியாக அமைவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் தொழில் சார்ந்து தனித்து செயல்பட்டாலும், கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளுக்கு அடித்தளமிட்டு கொடுக்கிறார் சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது அவரோடு இணைந்து ராகுவும் சஞ்சரிப்பது இதை 2 மடங்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகுவும் யோகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் யோகஸ்தானம் 2 மடங்கு வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியினுடைய உச்சம் என்பது அனைத்திலும் யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை பெற்று தருகிறது. எனவேதான் துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வெற்றியை உறுதியாக சந்திக்க முடியுங்க. மிக பெரிய அளவில் இருந்து வரக்கூடிய வீழ்ச்சிகள், தடை தாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை வந்து மிக பெரிய அளவில் இருந்து வந்த சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல காரியங்களை செம்மையாக செய்வதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக வாழ்வில் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவும் அமோகமாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பொன்னாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியன் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருப்பது பல்வேறு வகையான காரிய தடைகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை நல்லபடியாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அலைச்சல் சிரமம் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான வெற்றி வாய்ப்புகளை சூரியன் அள்ளி கொடுக்கிறார். மாதுர்காரகனான சந்திரனும் யோகஸ்தானத்தில் சஞ்சரித்து அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். எனவே எந்த ஒரு பணியை தொட்டாலும் அதில் வளர்ச்சி உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக சந்திரன் மாற்றி கொடுக்க போகிறார். அன்றைய தினத்தில் மிக வலுவாக பிதுர்காரகரான சூரியனும் மாதுர்காரகரான சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குவதால் அன்றைய தினத்தில் உறுதியாக முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்களும் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கும். ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்களும் உறுதியாக உங்களை விட்டு விலகுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு மிக வலுவாக வலம் வரப் போகிறார். எனவே இந்த தருணம் என்பது வித்யாகாரகரான புதனின் அமைப்பாலும் அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான யோகத்தையும், உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் நிதானமாக சிந்தித்து திறன்பட செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. இப்படி 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் அமோகமான தருணமாக இந்த வேளையில் உறுதியாக மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மார்ச் 29ஆம் தேதி வரைக்குமே
துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.